என்ன திடீர்னு? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். ஓ சரி சரி. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? டீ, காஃபி, தண்ணி, சிகரெட் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன் அப்படி திடீர்னு மாறிட்டீங்க? எல்லாம் உன்னாலதான். உன்னை சந்திச்சதுல இருந்து நான் சுத்தமா மாறிட்டேன். ஆமா டார்லிங். என்ன இவன் வார்த்தைக்கு வார்த்தை டார்லிங் டார்லிங்ன்றான். சவுக்கடிய கூட தாங்கிக்கலாம், இந்த கொசுக்கடி தாங்க முடியாது போல இருக்கே. என்ன யோசிக்கிற சித்ரா? அது வேற ஒண்ணும் இல்ல, என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க யோசிச்சு பார்த்தேன், அதான். இது என்ன சித்ரா, இன்னும் போக போக பாரு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க, என்னது? அதாவது இன்னைக்கு என் ஜாதகத்தை பார்த்தேன். எனக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கான். எனக்கு வரப்போற மனைவி ரொம்ப அழகா இருப்பாளா. அவளால எனக்கு யோகா அடிக்க போதான். இப்படி எல்லாம் உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சித்ரா. அப்படியா? ஆமா சித்ரா, அது மட்டும் இல்ல, வர்ற தை மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணுமா. என்னை விட அந்த ஜோசியர் தான் ரொம்ப அவசரப்படுறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அதாவது தை மாசத்துக்கு அப்புறம் எனக்கு டைம் மாறுதான். அதுக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா கிட்டத்தட்ட 7.5 வருஷம் கல்யாணம் தள்ளி போவோமா. அதனாலதான் நான் மண்டபத்துக்கு கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அது ரொம்ப முக்கியம். இவன் தொல்லை தாங்க முடியாது போல இருக்கே. இவனை எப்படி சமாளிக்க போறேனோ தெரியலையே. கடவுளே. என்ன சித்ரா யோசிக்கிற? நீ என்ன மாதிரி கல்யாண கனவுல மிதக்கிறியா? ஆமா, உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கனவுல டுவேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? கனவுல எதுக்கு? நீ ஊன்னு சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிஜத்திலே டுவேட் பாடலாம். எங்க போலாம்? ஊட்டிக்கு போலாமா இல்ல காஷ்மீர் போலாமா? அட கஷ்ட காலமே, இவனு டுயட் வரைக்கும் போயிட்டான். அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் பத்தி எல்லாம் பேசுவான் போல இருக்கே. சரியா மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்றது? சித்ரா, சித்ரா, இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? என்ன நினைச்சேன்? நாம 2 பேரும் சினிமாவில டுவேட் பாடுற மாதிரி நினைச்சு பார்த்த. இல்லவே இல்ல. என்ன இல்லையா? வேற என்ன நினைச்ச? அது வந்து சிம்லால டுயட் பாடுற மாதிரி நினைக்கல, காஷ்மீர்ல பாடுற மாதிரி நினைச்சேன். எனக்கு காஷ்மீர்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். ஓகே ஓகே, அப்ப இன்னைக்கே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடலாம். காஷ்மீருக்கே பறந்துருவோம். என்ன நீங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கலாம். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமா? ஓகே ஓகே, நம்ம ஹனிமூனுக்கு காஷ்மீருக்கே போயிடலாம். சரி. அப்புறம் சித்ரா, கல்யாண பத்திரிக்கைய நீ தான் செலக்ட் பண்ணணும். நீ சொல்ற டிசைனை தான் ஓகே பண்ண போற. 2000 பத்திரிக்கை அடிக்க போற. 2000 பத்திரிக்கையா? அவ்வளோ எதுக்கு? என்ன இப்படி கேட்டுப்புட்ட? நம்மூருக்காரங்க, உறவுக்காரங்க, குப்பத்துக்காரங்கன்னு 2000 பேருக்கு மேல நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படியா? ஆமா சித்ரா, ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்துல கல்யாணம், தேவா பாட்டு கச்சேரி. உனக்கு சந்தோஷம் தானே? அது மட்டும் இல்ல, ரிசப்ஷனுக்கு டின்னர் ஐட்டம் பூரா ஆர்டர் பண்ணிட்டேன். முகூர்த்த சாப்பாட்டுல 34 ஐட்டம் ரெடி பண்ண சொல்லிட்டேன்னா பாத்துக்கேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. அடேங்கப்பா, இத்தனை ஐட்டமா? ஆமா, 3 வேளை கூட்டு, பொரியல், அப்பளம், வடை பாயாசம், 4 வகை ஸ்வீட்டு, சாம்பார், காரக்குழம்பு, மோர் குழம்பு, பாம்பே ரசம், கட்டித்தயிர், ஊறுகாய், ஐஸ்கிரீமோட சாப்பாடு. போதுமா? போதும் போதும் போதும், ரொம்ப ஓவரா போயிட்டீங்க. சரி சித்ரா, அடுத்தது ஐயருக்கு, மேலக்காரனுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டருக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும். நான் கிளம்புறேன். என்ன நீங்க இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? தை மாசம் நடக்க போற கல்யாணத்துக்கு இப்பவே அட்வான்ஸ் கொடுக்க போறீங்களா? உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்லீங்களா? என்ன சித்ரா இப்படி கேட்டுட்ட? என் லைஃபே பாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாமே ஸ்பீடு தான். அது மட்டும் இல்லாம கல்யாண சீசன்ல ஆள் கிடைக்க மாட்டாங்க, ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. அதனாலதான் இப்பவே அட்வான்ஸ் கொடுத்துலாங்கிறேன். ஹாப்பியா இரு. வரட்டா? போயிட்டு வாங்க. ஐயோ கடவுளே, கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா போச்சே. நான் ஒண்ணு நினைக்க போக அது ஒண்ணு நடக்குதே. இப்ப நான் என்ன பண்றது? பேட்டரி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்.
எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்பா. மாமா காஃபி. மாமா இன்னைக்கு மத்தியானம் என்ன சமைக்கட்டும்? உன் இஷ்டப்படி என்ன வேணுமாலும் சமையல் பண்ணுமா. சரிங்க மாமா. என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? காஃபி சாப்பிட்டு போங்க. எனக்கு காப்பி வேணாம், ஒன்றும் வேணாம். மனுஷன் குடிப்பானா அத? நான் போய் சரக்கு ஏத்திட்டு சால்னா கடையில போடி தின்ன போறேன். கிளம்பும் போது எங்க போறேன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டா ஏதோ சட்டசபைக்கு போற மாதிரில பேசுற? சாராய கடைக்கு தானே போற? காலங்காத்தால் 7 மணிக்கு கிளம்புறையே, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? யோ பெருசு, கடை 10 மணிக்கு தான் திறப்பான், அதுக்குள்ள என்ன கிளம்பிட்டேன்னு கேக்குற. இந்த பாரியா, பார்ல எந்த நேரமும் சரக்கு கிடைக்கும், ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. காலையில போட்டாதான் தலைவலியே சரியாகும். நைட் அடிச்ச சரக்கே சரியில்லை. வரட்டா? அட பாவி, நான் ஒன்னு சொன்னா அவன் ஒன்னு சொல்றானே. அம்மா பானு, நீ இவங்கிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு குப்பை கொட்டணும்னு அவசியமே இல்லம்மா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பெண்கள் பாதுகாப்பு சட்டத்துல இவனை உள்ள தள்ள வேண்டியதுதாம்மா. இவன் திருந்தவே மாட்டாம்மா. இல்ல மாமா, ஜெயிலுங்கிறது மனுஷனை திருத்தாது. மன்னிக்கிறதும் அன்பு காட்டுறதும் தான் ஒருத்தனை திருத்தும். என்னம்மா சொல்ற? தப்பு பண்றவங்கள ஜெயில போடுறது தப்புன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல மாமா. திருந்தாத ஜென்மங்களை ஜெயில போட்டுதான் ஆகணும். ஆனா ஏன் புருஷனை கண்டிப்பா திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. அவரை ஜெயில போட்டா அவரோட கோவம் இன்னும் அதிகமாகும். விஷயம் விவகாரமாகி விபரீதமா போயிடும். அப்புறம் விவாகரத்து ஆயிடும். விவாகரத்து ஆகட்டுமேம்மா, விடுதலை கிடைச்சா உனக்கு நல்லதுதானம்மா. அப்படி இல்ல மாமா, இவரை தன் இஷ்டத்துக்கு விவாகரத்து பண்ணிட்டு பிரிஞ்சு வாழறத நான் விரும்பல மாமா. கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் இவர் கூட வாழ்ந்து இவரை திருத்தி மனுஷனாக்குறதா என்னோட லட்சியம் மாமா. நீ இப்படி சொல்ற, ஆனா அவன் திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அப்படி சொல்லாதீங்க மாமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொறுமையா இருக்கிறதுனால எப்பவும் பலன் இருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த பொறுமையும் அவர் மேல வச்சிருக்கிற பாசமும் கண்டிப்பா அவரை திருத்தும் மாமா. அத கண்டிப்பா நீங்க பார்க்கதான் போறீங்க. ஓ நம்பிக்கைய நான் பாராட்டுறேம்மா. ஓ நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேம்மா. சரிம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேம்மா. சரி மாமா. என்ன சித்ரா, ஏதோ பலத்த யோசனை இருக்க மாதிரி தெரியுது. சும்மா இரு கார்த்தி, நானே டென்ஷன்ல இருக்கேன். அடா, கோவத்துல கூட உன் முகம் ரொம்ப அழகா இருக்கு. உன் முகத்துல கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. என்ன கார்த்தி, கிண்டல் பண்றியா? இல்ல சித்ரா, உண்மைதான் சொல்றேன். அந்த பேட்ரிக்கு தடபுடலா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். முகூர்த்த புடவை, தாலி எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டான் தெரியுமா? வாய மூடு கார்த்தி, சும்மா வயிற்றுல கிளப்பாத. இப்ப எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத. எண்ணெய் ஊத்தி கிண்டி கிழங்கெடுக்கு தானே நானே வந்திருக்கேன். என்ன சொல்ற கார்த்தி? உனக்கு எதுக்கு இந்த ஈன புத்தி? ஹை, கோவத்தை பாடுறா. தலைவலிய நோவும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மத்தவங்க கஷ்டப்படுறப்போ நீ கை கொட்டி சிரிச்சிட்டு இருந்த. இப்போ நீ கஷ்டப்படுற, நான் கை கொட்டி சிரிக்கிறேன். இன்னும் ஊரே சிரிப்பா சிரிக்க போகுது. இதுல நான் சிரிக்கிறதுல என்ன தப்பு? என்ன கார்த்தி, இப்படி சமயம் பார்த்து நீயே என்ன கிண்டல் பண்ற? இதுல இருந்து எப்படியாவது நான் தப்பிக்க ஒரு வழி சொல்ல ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். வழிய நான் சொல்றதா? என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறியா? எத்தனை பேர் வாழ்க்கையில நீ விளையாடி இருக்க, எத்தனை பேருக்கு நீ அல்வா கொடுத்திருக்க. இப்போ உனக்காக பேட்ரிக் கிண்ட அல்வாவை நீ தின்னே தீரணும். வினை விதைச்சா வினைய அறுத்துதானே ஆகணும். அப்படி சொல்லாத கார்த்தி, நாம 2 பேரும் அப்படியா பழகி இருக்கோம். எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நீ தானே தீர்த்து வைக்கணும். உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா கார்த்தி? ஆஹா, என்ன அழகா பேசுற. இப்படி பேசி பேசி தானே என் தலைய மொட்டடிச்ச. கெஞ்சினா மிஞ்சிற, மிஞ்சினா கெஞ்சிற. இப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கிற கலைய எங்க இருந்து கத்துக்கிட்ட சித்ரா? என்ன கார்த்தி, என்னை ஏன் இப்படி சமயம் பார்த்து பழி வாங்குற? உருப்படி ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லு. இல்ல இப்படி ஏடா கூடமா பேசி என் வயிற்றுல கிளப்பாத. இங்க இருந்து கிளம்பி போ. போறேன், போகத்தான் போறேன். அது மட்டும் இல்ல, அந்த பேட்ரிக் ஒரு விஷப்பாம்பு. அவனை நீ சீண்டிட்ட. இனி அவன் உன்னைய ராம்குமாரியும் எப்படி விரட்டி விரட்டி கொத்த போறான்னு நான் வேடிக்கை பார்க்க தானே போறேன்.
வேணும்னா ராம்குமார் காலில் போய் விடு, அவன் காப்பாத்துறானா பாப்போம். என்ன ஆள விடு, நான் வரேன். ராம்குமார் இப்படி காப்பாத்துவான்? பிரச்சனை வந்ததே அவனால தானே. அவனை காப்பாத்த போய் தானே நான் பேட்ரிக் கிட்ட மாட்டிக்கிட்டேன். கடவுளே, நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். மாமா வாங்க டிஃபன் சாப்பிடலாம். அம்மா முதல்ல உன் புருஷன் சாப்பிடட்டுமா, அப்புறமா நான் சாப்பிடுறேன்மா. ஐயோ இல்ல மாமா, டைம் ஆயிடுச்சு. நேரத்துக்கு சாப்பிடலனா அப்புறம் உடம்புக்காகாது. வாங்க சாப்பிடலாம். ஏய் பானு, என்னடி இந்த ஆள விருந்தாளி மாதிரி கவனிச்சிட்டு இருக்க? விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சமா? கலெக்டர் ஆபீஸ்க்கா போறாரு, வெட்டியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. இந்த வீட்ல அவர் ஒண்ணு வெட்டியா உட்காந்து சாப்பிடல. இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போய் அடிக்கிற வெயில்ல கியூல நின்னு ரேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாரு, கரண்ட் பில் கட்டிட்டு வந்தாரு, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி கூட வாங்கிட்டு வந்தாரு, எக்ஸ்ட்ராவா சிலிண்டர் கூட வாங்கி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, ஒரு மூட்டை பொன்னி அரிசியும் 3000 ரூபாய்க்கு மளிகை சாமானும் வாங்கி போட்டிருக்காரு. இது எல்லாமே அவரோட பணம். இன்னொரு தடவை அவரை பார்த்து தப்பா பேசாதீங்க. ஐ ஜாடிக்கேத்த மூடி, மாமனாருக்கேத்த மருமகளா? அந்த ஆளுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தது, உக்காந்துட்டு பென்ஷன் வாங்குறாரு, எவ்வளவோ பண்றாரு. எனக்கு ஜாப் இல்ல, உக்காந்துட்டு சாப்பிடுறேன். உட்காந்து சாப்பிடுறேன் சோம்பேறி, உழைச்சி சாப்பிடுறோம் தாண்டா மனுஷன். சீக்கிரமா ஒரு வேலை தேடிக்கும். நான் வேலைக்கு போனோமா? நீ இப்படி பேசிட்டு இருந்தா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் உன்னை சேர்த்துருவேன், ஜாக்கிரதை. உன்னை திருத்தவே முடியாதுடா. சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவர் கையில இருக்கிற பணத்துக்கு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடலாம். 4 பேருக்கு சோறு போடுற தகுதி அவருக்கு இருக்கு. அவர் எதுக்கு முதியோர் இல்லத்துக்கு போகணும்? இதே மாதிரி 4 காசு கூட சம்பாதிக்காம நாமள வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தா நாம தான் கூடி சீக்கிரம் அநாத ஆசிரமத்துக்கு போனோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என்னடி சொல்ற? கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. டேய் கிஷோர், முதல்ல கையேடுறா, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். யோ பெருசே, வாய மூடியா? யார பாத்துடி அநாத ஆசிரமத்துக்கு போன்னு சொல்ற? நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. எனக்கு இருக்கவே இருக்கிற ராஜேஸ்வரி சாதாரண ராஜேஸ்வரி இல்ல, கோடீஸ்வரி ராஜேஸ்வரி. அவ குடுக்கற பணத்துலதான் தண்ணி அடிக்கிறேன். உன் அப்பன் வீட்டு காசா இல்ல என் அப்பன் வீட்டு காசா? சீ, வாய மூடுறா. ஒரு பொம்பளை கிட்ட கை நீட்டி காசு வாங்கி தண்ணி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அந்த ராஜேஸ்வரி உனக்கு எதுக்காக பணம் கொடுக்கறா? குடும்பத்தை நாசப்படுத்துறதுக்கு தானே கொடுக்கறா. எதுக்கோ குடுக்கறா, அதை எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? எனக்கு தெரியும்டா. அந்த ராஜேஸ்வரி பானுவை சித்திரவதைப்படுத்தணும்னு தானே உனக்கு பணம் கொடுக்கறா. அதை வாங்கி தண்ணி அடிச்சிட்டு வீட்டுல வந்து கலாட்டா பண்ற, பானுவை கொடுமைப்படுத்துற, அதானே உண்மை? அதான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் தரேன்டா. பானுவை இம்சப்படுத்துறத இன்னைக்கூட நிறுத்திக்கூடா. மாசம் குடிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் தரேன்டா. போதுமாடா உனக்கு? நீ ஒன்னும் எனக்கு பணம் தர தேவையில்ல. நான் ஒன்னும் அந்த ராஜேஸ்வரி கிட்ட வாங்குற பணத்துக்காக இவளை கொடுமை பண்ணல. இவ மேல எனக்கு இருக்கிற வஞ்சத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன். தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. என்ன, பானு மேல வஞ்சம் தீர்த்துக்கிறியா? என்னடா சொல்ற? ஆமா, இப்ப நான் பழிக்கு பழி வாங்கிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? என்ன பழி தீக்கிறீங்களா? என்ன வஞ்சம் வைக்கிற அளவுக்கு நான் என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ண? சொல்லுங்க. நீ பண்ணது 1 2 எதை சொல்ல? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நான் மனசறிஞ்சு உங்களுக்கு எதிராக ஒண்ணுமே பண்ணலையேங்க. எப்படிங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க? சொல்லுங்க. நிறுத்தடி, பெரிய பத்தினி மாதிரி பேசுற. அந்த சத்யாவை நீயும் ஊரை விட்டு ஓடி போல. ஐயோ, போகல போகல போகல. அவன் தான் என்ன கார்ல வச்சு கடத்திட்டு போனா. இது உங்ககிட்ட எத்தனை தடவைங்க சொல்றது? என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. நீ தாண்டா பொய் சொல்ற. பானு சத்யாவோட விருப்பப்பட்டு ஓடி போயிருந்தா எதுக்குடா அவனை விட்டுட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுவா, அவளும் சத்யாவும் ஓடி போய் 2 நாள் தனியா இருந்திருக்காங்க. வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சிருக்காங்க. அது புளிச்சு போச்சு. ஒரு இளிச்சவாயம் கிடைச்சான்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்க இப்படி அபாண்டமா என் மேல பழி சுமத்துறீங்க? அந்த சத்தியோட விரல் கூட என் மேல பட்டதில்ல. இத நான் எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அப்போ அந்த சத்யா உன் விருப்பத்துக்கு மாறாதானே உன்னை கடத்திட்டு போனா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அப்போ சத்யா உன்னை கடத்திட்டு போனத நீயும் உங்க அம்மாவும் ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? என்ன பாலாஜி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணும்னு சொல்லிட்டான். நானும் அவனை மன்னிச்சிட்டேன். இங்க தாண்டி நீ தப்பு பண்ணிருக்க.
நீயும் உன் அண்ணனும் எதுக்காக அவனை மன்னிச்சிங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவனோட எதிர்காலம் வீணா போயிடும், அதனாலதான் நாங்க எல்லாரும் அவனை மன்னிச்சிட்டோம். ஒரு இழிச்ச வாயம் கிடைச்ச உடனே அவன் எதிர்காலம் வீணா போயிடும்ட்டு நீ மன்னிச்சிட்ட. ஆனா இப்போ உன் எதிர்காலமே வீணாயிடுச்சே பானு. ஆம்பளை இறக்கப்பட்டா கடங்காரன் ஆயிடுவான், பொம்பளை இறக்கப்பட்டா புள்ளதாச்சி ஆயிடுவான்னு பழமொழியே இருக்குதுடி. அவன் மேல இறக்கப்பட்டு நீ மன்னிச்சிட்ட. நீயும் அந்த சத்யாவும் நெருக்கமாக இருந்த காட்சியெல்லாம் அவன் கேமராவில் பதிவு பண்ணி உங்ககிட்ட காமிச்சு மிரட்டி இருக்கான். இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுவேன்னு பயமுறுத்திருப்பான். அவனுக்கு பயந்துட்டு தாண்டி நீங்க போலீஸுக்கு போல. எனக்கே காது குத்துறீங்களா? கிஷோர்னா சும்மாவா? யோ பெருசே, இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்ட அவ லட்சணத்தை. இவளை கொடுமைப்படுத்தாம கொஞ்சவா முடியும்? இவளுக்காக இனிமே நீ வக்காலத்து வாங்கிட்டு வந்த மண்டைய உடைச்சிருவான், ஜாக்கிரதை. மாமா பாத்தீங்களா மாமா எப்படிலாம் இட்டு கட்டி பேசுறாருன்னு? நான் நிரபராதிங்கிறத எப்படி மாமா அவருக்கு புரிய வைக்க போறேன்? நீ கவலைப்படாத பானு, நீ நிரபராதிங்கிறத நான் நம்புறேன்மா. சீக்கிரமா அவன் உன்னை புரிஞ்சுக்கிற காலம் வரும், அதுக்கு நான் பொறுப்பு. நீ போய் டிஃபன் எடுத்து வையம்மா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்மா. சரி மாமா. உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.